தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் என்ற ரயில் ஓட்டுநர் பணியிடங்களுக்கான தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்த தேர்வர்களில் 80% பேருக்கு தேர்வு மையம் வெளிமாநிலங்களில் போடப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். போன பிப்ரவரி மாதம் கால் போறாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கான எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25லேருந்து 30 வரை நடந்தது. அதில் வந்து ஒரு 6315 பேரை வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்டேஜ் 1 எக்ஸாம் எங்கே நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே திருச்சி, திருநெல்வேலி அந்த மாதிரி பக்கத்துலேயே நடந்துச்சு. இப்போ ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு எங்கே போடுவாங்கன்னா 1300 கிலோமீட்டருக்கு அப்பால் தெலுங்கானாவில் ஹைதராபாத், செகந்தராபாத் இப்படி பல நகரங்களில் வந்து போட்டிருக்காங்க. இதனால் இங்கேருந்து தேர்வு எழுத போகும் தமிழக மாணவர்களுக்கு வந்து பெரும் மன உளைச்சலும் பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கு. இதை அரசு கவனத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே சென்டரை மாற்றி கொடுக்குமாறு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் என்ற ரயில் ஓட்டுநர் பணியிடங்களுக்கான தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்த தேர்வர்களில் சில பேர்களுக்கு வெளிமாநிலங்களில் போடப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக சுபா, அதாவது ஆர்ஆர்பி மூலம் நடத்தப்படும் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிக்கான தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழகத்தைச் சேர்ந்த 80% மாணவர்களுக்கு தேர்வு மையம் வெளி மாநிலங்களில் அமைக்கப்பட்டிருப்பதால் மாணவர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் தேர்வு மையங்களை மாற்றியமைக்க வழிவகை செய்ய கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆர்ஆர்பி மூலம் நடத்தப்படும் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிக்கு தமிழ்நாட்டில் 5696 காலி பணியிடங்கள் இருப்பதாக கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்விற்கு தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். CPT-1 எனப்படும் முதல்கட்ட கணினி முறை தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் 25 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். CPT-2 எனப்படும் 2ஆம் கட்ட கணினி முறை தேர்வுகள் இந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை மாணவர்கள் ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் 80% மாணவர்களுக்கு தேர்வு மையம் வெளி மாநிலங்களில் அமைக்கப்பட்டிருப்பதால் மாணவர்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் தமிழக மாணவர்களுக்கு தமிழகத்தில் தேர்வு மையம் அமைத்து தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என போட்டித் தேர்வாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சுவா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.